ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளம்பழச்செடி. மாதுளம்பழச்செடி வந்து நல்லா ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு தண்டுகளும் நல்லா பெருசாகிட்டு துளிர்கள் வந்து நிறைய வச்சு வருது. அதாவது அந்த கிளையிலேயே உள்ளேயே நிறைய குட்டி குட்டி கிளைகளாக நிறைய வருது, துளிர்கள் எடுத்து வருது. ஆனால் இன்னும் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கலை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து பக்கத்து வீட்டில் தந்தாங்க அந்த செடி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூத்துருக்கு. அப்புறம் என்கிட்ட தந்த பிறகு இன்னும் பூக்கலை. தொட்டி மாற்றி வச்ச பிறகு இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கலை. இலைகளாக தான் நல்லா பச்சை பசையில் நல்லா தடுத்துட்டு வருது. பாப்பா இது இந்த சீசனுக்கு காய் வைக்கிதா என்னன்னு தெரியல. இல்லாட்டி இனிமேல் அடுத்த சீசனுக்கு தான் நம்ம பார்க்கணும். பூக்கள் எதுவும் பூக்குதான்னு பார்க்கணும். இதுக்கு மண்புழு உரம் பழச்செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம், நல்ல வளர்ச்சி இருக்கும் மண்புழு உரம் கொடுத்தா. இது வந்து எலுமிச்சை, அதாவது இது வந்து வெட்டி விட்டது, கவாத்து பண்ணி விட்ட இடம் ஃபுல்லும் நிறைய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய துளிர்கள் வந்திருக்கு. நம்ம எந்த பிரான்ச்செலாம் வெட்டி விட்டோமோ அவ்வளோ இடத்துலையும் துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி வந்து பச்சை பசையில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது அந்த கூரை மேலே வரைக்கும் போகுது, ஷீட்டு மேலே வரைக்கும் நிறைய இருந்தது. நான் வெட்டி விட்டேன். வெட்டி விட்டாலாவது ஏதாவது காய் பிடிக்குதா பார்ப்போன்னு தான் ஒரு ஆசை. அதனால் வெட்டி விட்ருக்கேன். நான் அந்த செடி வச்சு 5 வருஷம் ஆகிட்டு இன்னும் பூக்கள் கூட எடுக்க ஆரம்பிக்கலை. யாருக்காவது ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த எலுமிச்சஞ்செடி பூக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ட்டு. ஏன்னா நான் 5 வருஷமாக இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பூக்கள்ன்ட்டு ஒரு இதாக இருக்குது. ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பூக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. இது மக்காச்சோள செடி. இது வந்து தொட்டியில் தான் இருக்குது. ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு விதை போட்டது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல இலைகள்லாம் நல்லா பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். ஹைட்டும் பெருசாகிட்டே போகுது, ஹைட்டும் கூட்டிகிட்டே போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியோட வளர்ச்சி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இலைகள் வந்து எவ்வளவு அகலமாக வருது பாருங்கள். நல்லா பச்சை பசையில் இருக்குது செடி. மண் தொட்டியில் தான், பெரிய மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வளர்ச்சியை பாருங்கள். இதுக்கு வந்து உரங்கள், நீர் உரங்கள் கொடுத்தா போதும். எதெல்லாம் கிச்சன் வேஸ்ட் இருக்கோ அதையும் கொடுக்கலாம். புளிச்ச தயிர், மாவு, அப்படி நீர் உரங்களும் கொடுக்கலாம்.